சேல்ஸ்ல சக்சஸ் ஆகணுமா? எப்படி ஆறுதுங்க? ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. முதல்ல உங்க கம்பெனி உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? உங்களுக்கு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு டிஸ்கஷன்லயும் இது பண்ணிட்டியா அது பண்ணிட்டியான்னு கேட்கும் போது கன்ஃபியூஷன் தான். அந்த கன்ஃபியூஷன் போறதுக்கு ஒரே வழி என்ன வேணுங்கிறதுல தெளிவாயிருங்க. ரெண்டாவது விஷயங்க, உங்ககிட்ட என்ன டார்கெட் எதிர்பார்க்கறாங்க உங்க மேனேஜர், உங்க ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணுங்க. அது ரெவென்யூவா இருக்கலாம், இல்ல உங்களோட ஆர்டர் புக்கிங்கா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் டார்கெட்டை கரெக்டா செட் பண்ணுங்க. தப்பி தவறி உங்க ஆர்கனைசேஷன் பண்ணனாலும் பரவாயில்ல, நீங்க அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க. எந்த இண்டஸ்ட்ரியில பண்ணணும், என்ன ப்ராடக்ட் பண்ணணும், எந்த அப்ளிகேஷன்ல பண்ணணும், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்க. மூணாவதுங்க, ரிவ்யூ ப்ராசஸ் அப்படிங்கிறது இது மற்றவங்களுக்காக இல்லை, இது உங்களுக்காக. எக்ஸாம்பிள், உங்க மந்த் பிளானை நீங்க செட் பண்ணிட்டீங்க, டார்கெட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உட்காந்து 28ஆம் தேதி உங்க மேனேஜருக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ உட்காந்து ரிவ்யூ பண்ணாதீங்க. நீங்களும் அவர் ஏதோ கேட்கிறாருன்னு பதில் சொல்லாதீங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களை யாராவது கேட்கிறாங்களோ கேட்கலையோ அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. நான் பர்ஃபார்மன்ஸ் சொல்றது ஆர்டரை மட்டும் கிடையாது, பில்லிங் மட்டும் கிடையாது, ஃபனலை சேர்த்து பாருங்க, எவ்வளவு கஸ்டமரை விசிட் பண்ணீங்கன்னு பாருங்க. இதை முக்கியம். நாலாவதுங்க, உங்க சேல்ஸ் ப்ராசஸ் எப்படி கோல்ட் காலிங் பண்றீங்க, என்ன மாதிரி கஸ்டமரை செலக்ட் பண்றீங்க, எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை குவாலிஃபை பண்றீங்க, நெகோசியேஷன் பண்றதுக்கு என்ன வேணும் என்ன கிடையாது, எல்லாம் சேர்ந்தது தான் சேல்ஸ் ப்ராசஸ். ஓகே, உங்க ஆர்கனைசேஷன்ல யாரும் சேல்ஸ் ப்ராசஸ் அக்கௌண்ட் பண்ணல, நீங்க பண்ணுங்க. உட்காருங்க, உட்கார்ந்து பண்ணி அதை உங்க மேனேஜர்கிட்ட அப்ரூவல் பண்ணுங்க. உங்க மேனேஜருக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை. அஞ்சாவதுங்க, எதை பண்ணாலும் தொடர்ந்து பண்ணு. ஒரு நாளைக்கு பண்ணிட்டு ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை மாதிரி விட்டுறாரு. என்ன விஷயம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறோ அதை நிறைய பண்ணு. முக்கியமானது 6வது பாயிண்ட்டுங்க, ஃபீட்பேக். உங்க கஸ்டமர் கிட்ட இருந்தும், உங்க மேனேஜர் கிட்ட இருந்தும், உங்க கொலீக்ஸ் கிட்ட இருந்தும் உங்களோட ஆக்டிவிட்டிஸ், உங்க பெர்ஃபார்மன்ஸ், எப்படி சேல்ஸ் பிரசன்டேஷன் பண்றீங்க, எப்படி உங்களோட இமெயில் வந்து அருமையா கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுது, கேளுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த 6 விஷயங்களும் உங்களோட சேல்ஸ் கரியரை அடுத்த லெவல். நன்றி.